வசனத்தை வச்சு ஆண்டவரோட கண்டுபிடிக்கணும். இப்போ தேவ சித்தத்தை கண்டுபிடுறான்னா என்ன சொல்கிறான்? நான் போவேன், அந்த வீட்டில் நீல முடி பின்னல் போட்டிருந்தா அது கர்த்தர் கொடுத்தது. தீர்மானம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, அப்படி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் போவேன், பச்சை கலர் புடவை கட்டிட்டு அந்த பொண்ணு காஃபி கொண்டு வந்தால் கர்த்தர் சித்தம். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு தேவ சித்தம்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் தேவ சித்தத்தை? இல்லைன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட போகிறது, இதுக்கு ஜோமணி சொல்லுங்க, எவ்வளோ அழகாக ஆண்டவர் நீட்டாக கொண்டாடுறாரு பாருங்க. அவங்ககிட்ட சில வருஷங்களுக்கு முன்பாக சொன்னதை இன்னைக்கு ரெபேக்காளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வார்த்தை அப்படியே இங்கே வந்து சேருது, இதுதான் கர்த்தர் சித்தம். ஆனால் இப்போ ரெபேக்காளுக்கு ஒன்று தெரியும், என்னை என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க? கோடா கோடியாய் பெருகுவாயாக போய் அங்கே கொண்டாந்து விடுறாங்க. ஆனால் ரெபேக்காளுக்கு 20 வருஷமாக பிள்ளை இல்லை. எத்தனை வருஷமா இல்லை? 20 வருஷமாக பிள்ளை இல்லை. வந்து ரெபேக்கா கேட்பாங்க ஈசாக்கு கிட்ட, ஏங்க நமக்கு பிள்ளையே பிறக்கலையே. அடுத்து ஈசாக்கு சொல்லுவார் ஒரு வார்த்தை, நானே அப்படி தான், எங்கள் அம்மாவுக்கு 90 வயசில் தான் பிறந்தேன், எங்கள் அப்பாவுக்கு அப்போ 100 வயசு, ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் எங்கள் அம்மா அவசரப்பட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஆகாரம் கொண்டதுனால இஸ்மவேல் வந்து எங்கள் அண்ணன் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு உடனே இப்போ ரெபேக்காள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும். சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் வெயிட் பண்ணணும். கர்த்தருக்கு தெரியும், இவ்வளோ கொடுத்த ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்ம நன்மைக்காக தான் அதை தாமதிப்பார்.